ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான தமிழிலிருந்து 7ஆம் வகுப்பு பருவம் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். முக்கியமான ஒன்வடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஆல்ரெடி 6th ஃபுல்லாகவே முடிச்சிருக்கிறோம். 7th டேர்ம் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ வந்து டேர்ம் 2 வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 10th வரைக்குமே 6th to 10th வரைக்குமே தமிழ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜி வந்து யூனிட் 1 to 10 வந்து ஒன்வேர்டு ஃபார்மெட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். டைப்பிங் ஃபார்மெட்லேயுமே இருக்குது, ஹேண்ட் ரிட்டன்லையுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். கேதர் பண்ணிவிட்டு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறேன். காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். கலங்கரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த நூல் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாபிக், இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th என்னென்ன டாப்பிக்லாம் வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கணும். அந்த நூலோட ஆசிரியர் அப்படிங்கிறதையுமே என்ன செஞ்சுக்கணும், நல்லாவே படிச்சுக்கிட்டு இப்போ கலங்கரை விளக்கம் அப்படின்னாலே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த டாப்பிக்கில் அந்த நம்ம கொஸ்டினில் அந்த நேம் பார்த்ததுமே அந்த லெசன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வர அளவுக்கு வந்து நம்ம நல்லாவே படிச்சுக்கணும். அந்த மாதிரி ஆத்தர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ் அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, பாடல் அடிகள் கொடுத்து அதோட பாடல் அடிகள் வந்து இடம்பெற்ற நூல் என்ன, அந்த அடிகளோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு வந்து சிம்பிள் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ் தான். நீங்கள் வேறு எதுவுமே கேதர் பண்ண வேண்டாம். ஸ்கூல் புக்ஸில் 6th to 8th வரை நமக்கு நாம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. டிஃபிகல்ட்டி லெவல்னால் 10th வரை படிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம 6th to 10th வரை உள்ளதில் வந்து புக்கில் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ மனப்பாட பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் போட்டதில் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது இடம்பெற்ற நூல் என்ன, அதனோட ஆசிரியர் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உரைநடை இந்த மாதிரி செய்யுள் இதிலலாம் வந்துட்டு ஒரு 2 லைன்ஸ் கொடுத்து ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழி வந்து எப்படி தோன்றியது, எங்கெங்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் வந்து ஒரு சில அடிகள் வந்து இடம்பெற்றது. இப்போ தமிழன், தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்ற நூல், அதை யார் பயன்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ அந்த 2 லைன்ஸ்குள்ளதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா லைனும் படிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த 2 லைன்ஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்களே அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின். இவர் 10 பாட்டில் உள்ள டேஸ் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் வந்து 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்களை வந்து இயற்றியிருக்கிறாரு. அடுத்து 3வது கொஸ்டின். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து 4வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அலைக்கும், வேயாமாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்குறோம். 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாலை, மலைப்படு கடாம். இது எல்லாமே 10 பாட்டு நூல்களாக காணப்படுகின்றது. அடுத்து 6வது கொஸ்டின். வேயா மாடம் எனப்படுவது டேஸ், சாந்தினால் பூசப்படுவது. 7வது கொஸ்டின். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன டேஸ், மரக்கலங்கள். அடுத்து 8வது கொஸ்டின். தூண் என்னும் பொருள் தரும் சொல் டேஸ், மதலை. அடுத்து 9வது கொஸ்டின். கவின்மிகு கப்பல் என்னும் பாடலின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா மருதன் இளநாகனார். அடுத்து 10வது கொஸ்டின். இவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர், இந்த மருதன் இளநாகனார். அடுத்து 11வது கொஸ்டின். 8 தொகை நூல்கள் பார்க்குறோம். 10 பாட்டு நூல்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து 8 தொகை நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடுத்து 12வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் பார்க்குறோம். உரு அப்படின்னா அழகு, போல அப்படின்னா பிளக்க, அடுத்து வங்குள் அப்படின்னா காற்று, அடுத்து நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட உள்ளேரி கலங்கரை விளக்கம். அடுத்து 13வது கொஸ்டின். டேஸ் ஏரி வெளிநாடுகளுக்கு சென்றனர், வங்கத்தில். அடுத்து 14வது கொஸ்டின். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல், பெருங்கடல், பெருமை ப்ளஸ் கடல், இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம். ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். வங்கம் அப்படின்னா கப்பல்,
நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் பகல், மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். அடுத்து 18வது கொஸ்டின், டேஸ் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேந்தன் திவாகரம். 19வது கொஸ்டின், தமிழர்கள் டேஸ் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, வெப்பம். அடுத்து 20வது கொஸ்டின், டேஸ் போன்றவற்றில் கடல் பயணம் மேற்கொண்டனர். களம், வங்கம், நாவாய். அடுத்து 21வது கொஸ்டின், கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். கம்மியர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 22வது கொஸ்டின், டேஸ் என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணடை. இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 23வது கொஸ்டின், கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. டேஸ் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். அடுத்து 24வது கொஸ்டின், சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று டேஸ் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பல் சாத்திரம். அடுத்து 25வது கொஸ்டின், கப்பல் செலுத்துபவரை டேஸ் என்று பெயர்களால் அழைப்பர். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. அடுத்து 26வது கொஸ்டின், தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். அடுத்து 27வது கொஸ்டின், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்றும் கூறுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லியுமே கூறுது. அடுத்து 28வது கொஸ்டின், கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். அடுத்து 29வது கொஸ்டின், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி. அடுத்து 30வது கொஸ்டின், கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது டேஸ். நங்கூரம். அடுத்து பொறுத்துக. ஆல்ரெடி இது நம்ம பார்த்துட்டு தான், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து 32வது கொஸ்டின், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். அடுத்து 33வது கொஸ்டின், ஜூல்ஸ் வெர்ன் டேஸ் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். அடுத்து 34வது கொஸ்டின், இன்பத்தமிழ் கல்வி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து 35வது கொஸ்டின், பாரதிதாசனோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். அடுத்து 36வது கொஸ்டின், பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது. சாகித்ய அகாதமி. அடுத்து 37வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். எத்தனைக்கும், முயலும், வெர்பு, மலை, களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், அன்னதோர், அப்படி ஒரு, கார்முகில், மலைமேகம், தூயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். அடுத்து 38வது கொஸ்டின், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ். மயில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். அடுத்து 39வது கொஸ்டின், மலை, வெறுப்பு. 7 எடுத்தேன், பிரித்தெழுதுக. 7 + எடுத்தேன். துயின்றிருந்தார், பிரித்தெழுதுக. துயின்று + இருந்தார். என்று + உரைக்கும், என்றுரைக்கும். அடுத்து பொறுத்துக. ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், முகில், மேகம். அடுத்து 44வது கொஸ்டின், அழியா செல்வம் என்னும் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். அழியா செல்வம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் சமண முனிவர். அடுத்து 45வது கொஸ்டின், டேஸ் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். அடுத்து 46வது கொஸ்டின், அழியா செல்வம் டேஸ் நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. அழியா செல்வம் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுது. இது 400 வெண்பாக்களால் ஆனது. அடுத்து 47வது கொஸ்டின், இந்நூல் டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைப்பர். இதை நாலடி 400 வேளாண் வேதம். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நாலடியார் அப்படிங்கிற நூலை நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நாலடியார் அப்படிங்கிறது அழியா செல்வம் அப்படிங்கிற டாபிக் இடம்பெறுது. இது நாலடி 400 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வேளாண் வேதம் அப்படிங்கிற பேராலையும் அழைக்கப்படுகிறது. இது 400 வெண்பாக்களால் ஆனது. அடுத்து 48வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வைப்புலி, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து இயல், வாய்க்கும்படி கொடுத்தலும். பிச்சை, கல்வி. வவ்வார், கவர முடியாது. எச்சம், செல்வம். அடுத்து 49வது கொஸ்டின், ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. அடுத்து 50வது கொஸ்டின், கல்வியைப் போல் டேஸ் செல்வம் வேறில்லை. விலையில்லாத செல்வம். அடுத்து 51வது கொஸ்டின் பார்க்குறோம். வாய்த்தீயின், பிரித்தெழுதுக. வாய்த்து + ஈயின். அடுத்து 52வது கொஸ்டின், கேடில்லை, பிரித்தெழுதுக. கேடு + இல்லை. அடுத்து 53வது கொஸ்டின், எவன் + ஒருவன். எவன் ஒருவன்.
அடுத்து 54வது கொஸ்டின், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 55வது கொஸ்டின், திருக்குறளார் வி முனிசாமி அவர்களின் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம். அடுத்து 56வது கொஸ்டின், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலமறிதல். அடுத்து கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. அடுத்து 58வது கொஸ்டின், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து 59வது கொஸ்டின், பிரித்தெழுதுக பார்க்குறோம். உயர்வடைவோம், உயர்வு ப்ளஸ் அடைவோம், சேர்த்தெழுதுக இவை ப்ளஸ் எல்லாம் இவை எல்லாம். அடுத்து பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற கதையோட ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். அடுத்து 62வது கொஸ்டின், சுப்ரபாரதி மணியன் டேஸ் எனும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார், கனவு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 63வது கொஸ்டின், இவர் எழுதிய நூல்கள், அதாவது சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. அடுத்து 64வது கொஸ்டின், நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 42. அடுத்து இலக்கணம் பார்க்குறோம். பெயர் பகுபதம் அப்படிங்கிறது 6 வகைப்படும், பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அடுத்து 66வது கொஸ்டின், ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து தேனரசன். அடுத்து 67வது கொஸ்டின், தேனரசன் டேஸ் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். தேனரசன் அவர்கள் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 68வது கொஸ்டின், டேஸ் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். தேனரசன் அவர்கள் வந்து மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே அவரோட கவிதை நூல்களை காணப்படுது. அடுத்து 69வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். புருமாக்கள் படைப்பாளர்கள், நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். அடுத்து 70வது கொஸ்டின் பார்க்குறோம். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன, வனப்பு. அடுத்து 71வது கொஸ்டின், மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும், நெடி, மிளகாய் வற்றலோட நெடி தும்மலை வர வைக்கும், அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம நெடின்னு சொல்லுவோம். அடுத்து 72வது கொஸ்டின், அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள், அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். அடுத்து பிரித்தெழுதுக பார்க்குறோம். வனப்பில்லை, வனப்பு ப்ளஸ் இல்லை, வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில். அடுத்து 75வது கொஸ்டின், கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் காளமேக புலவர். அடுத்து 76வது கொஸ்டின், காளமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன். இந்த மாதிரி ஆசிரியரோட இயற்பெயர் இருக்கும் இல்லையா, அதுக்குமே கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 77வது கொஸ்டின், காளமேக புலவரோட நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல், இது எல்லாமே காளமேக புலவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 78வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வன்கீரை, வளமான கீரை, முட்டை போய், முழுதாக சென்று, பரி, குதிரை, கால், வாய்க்கால், குதிரையின் கால், மறித்தல் அப்படின்னா தடுத்தல். அடுத்து பிரித்தலுக்கு பார்க்குறோம். வன்கீரை, வன்மை ப்ளஸ் கீரை, கட்டி ப்ளஸ் அடித்தல், கட்டி அடித்தல். அடுத்து 81வது கொஸ்டின், குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள்கள். அடுத்து 82வது கொஸ்டின், நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் அப்படின்னு பார்த்தோம்னா கேலி சித்திரம். அடுத்து 83வது கொஸ்டின், கோட்டோவியம், பிரித்தெழுதுக, கோடு ப்ளஸ் ஓவியம், செப்பேடு, செப்பு ப்ளஸ் ஏடு, பிரித்தெழுதுக, எழுத்து ப்ளஸ் ஆணி, சேர்த்தெழுதுக, எழுத்தாணி. அடுத்து 86வது கொஸ்டின், கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து 87வது கொஸ்டின், கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது துணி ஓவியம். அடுத்து 88வது கொஸ்டின், மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். அடுத்து 89வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. அடுத்து 90வது கொஸ்டின், இந்நூலகம் அதாவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து கிபி பொது ஆண்டு 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. அடுத்து 91வது கொஸ்டின், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு உள்ளது. அடுத்து 92வது கொஸ்டின், உவேசா நூலகம் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. இந்த முக்கியமான நூலகம் பற்றிய டாபிக்ஸ்லாம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 93வது கொஸ்டின், உவேசா நூலகம் கிபி பொது ஆண்டு 1942 தொடங்கப்பட்டது. அடுத்து 94வது கொஸ்டின், இங்கு அதாவது இந்த உவேசா நூலகம் வந்து 1942 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தில் வந்து 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் காணப்படுது.
அடுத்து 95 கொஸ்டின், கீழ்திசை நூலகம் அப்படிங்கிறது சென்னையில் காணப்படுது. கீழ்திசை நூலகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி பொதுவாண்டு 1869. அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க, இந்த முக்கியமான ஒன்பது இதில் எல்லாமே வருது. அடுத்து 97 கொஸ்டின், இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. இந்த கீழ்திசை நூலகம் அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து 98 கொஸ்டின், கன்னிமாரா நூலகம் எங்கே காணப்படுது? சென்னையில் காணப்படுது. இந்த கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி பொதுவாண்டு 1896. அடுத்து 100 கொஸ்டின், கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டோட மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். அடுத்து 101 கொஸ்டின், கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் டேஸ் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. மறைமலை அடிகள் நூலகம். கன்னிமாரா நூலகத்தோட 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. அடுத்து 102 கொஸ்டின், வள்ளுவர் கோட்டம் சென்னையில் காணப்படுது. 103 கொஸ்டின், திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 104 கொஸ்டின், வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து அந்த 1330 குறட்பாக்களையும் அறத்துப்பால் அப்படிங்கிறது வந்து கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் அப்படிங்கிறது வந்துட்டு வெண்ணிற பளிங்கு கல்லிலும், அடுத்து இன்பத்துப்பால் அப்படிங்கிறது செந்நிற பளிங்கு கல்லிலும் வந்து அழகாக பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 105 கொஸ்டின், திருவள்ளுவரோட சிலை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. அடுத்து 106 கொஸ்டின், திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு சனவரி திங்கள் முதல் நாள் அன்று வந்து திறந்து வைக்கப்பட்டது. அடுத்து 107 கொஸ்டின், பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் வந்து 133 அடிகள் காணப்படுது. அடுத்து 108 கொஸ்டின், அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம், அதாவது அந்த இருக்குள்ள அந்த பீடம் வந்து 38 அடி உயரம் வரை கொண்டதாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 109 கொஸ்டின், பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றோட மொத்த அதிகாரங்களை குறிக்கிற வகையில் வந்துட்டு சிலை வந்து 95 அடி உயரம் உடையதாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 110 கொஸ்டின், உலக தமிழ் சங்கம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. அடுத்து 111 கொஸ்டின், உலக தமிழ் சங்கம் சுமார் டேஸ் சதுர அடி பரப்பளப்பில் கட்டப்பட்டது. 87,000 சதுர அடி பரப்பளப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 112 கொஸ்டின், சிற்ப கலைக்கூடம் பூம்புகார். அடுத்து 113 கொஸ்டின், பூம்புகாரில் டேஸ் என்னும் கடல் பகுதியும் டேஸ் என்னும் நகரப்பகுதியும் அமைந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. பூம்புகாரில் வந்துட்டு மருவூர் பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகரப்பகுதியும் அமைந்ததாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது. அடுத்து 114 கொஸ்டின், பூம்புகார் நகரம் கடல் கோளினால் அழிந்தது. பூம்புகார் நகரம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடல் கோளினால். அடுத்து 115 கொஸ்டின், பூம்புகாரின் பெருமையை உலகறிய செய்ய கிபி பொதுவாண்டு 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் வந்து சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த கலைக்கூடம் அப்படிங்கிறது வந்து 7 நிலை மாடங்களை கொண்டதாக காணப்படுது. அடுத்து 114 கொஸ்டின், கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் டேஸ் சிற்பம் தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கண்ணகியோட வரலாற்றை விளக்கும் 49 சிற்பங்கள் தொகுதிகள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து 118 கொஸ்டின், டேஸ் தீமை உண்டாக்கும், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்து 119 கொஸ்டின், தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. அடுத்து 120 கொஸ்டின், எழுத்தென்ப பிரித்தெழுதுக எழுத்து ப்ளஸ் என்ப. அடுத்து 121 கொஸ்டின், கரைந்துண்ணும், கரைந்து ப்ளஸ் உண்ணும். அடுத்து கற்றதனைத்து ப்ளஸ் ஊறும், கற்றதனைத்தூறும். அடுத்து பொறுத்துக்கு ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல், உயிர்கண்கள் எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் கல்வி, எண்ணி துணிக செயல், கரவா குறைந்துண்ணும் காகம். இப்போ வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 ஃபுல்லாகவே பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பருவம் 3 வந்து பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.